ஒரு வணக்கம். ஒரு 3 பொருள் வச்சு அழகான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா? ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்வீட் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 50 கிராம் வந்து ரவை சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம், நான் வந்து சின்ன கப்பில் பாதி அளந்த கப்பில் ஒரு பாதி முக்கால் கப்பை வந்து வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க. அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். அது பத்தலைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். நீங்கள் கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சமாக வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்தில் வந்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் வேணும்னா நம்ம வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு எண்ணெய் சூடான எண்ணெயில் வந்து இந்த மாதிரி ஊற்றி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துட்டால் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கோதுமை மாவு ஸ்வீட் அப்பம்னு சொல்லலாம். ஒரு ஸ்வீட் இதுக்கு என்ன பேருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சுங்க. இதுக்கு நான் வெல்லம் தான் எடுத்திருந்தேன். நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ண வேணாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.